வரைக்கும் நல்லா பண்ண என்ஜாய் பண்ணீங்க. அது வந்து கிளப் ஆக்டிவிட்டி. இப்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள வரும். ஆனா கிரவுத் ஆக்டிவிட்டிலையும் பாத்தீங்கன்னா கிரவுத் லேப்ல ஆல்ரெடி நம்ம சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். பட் அது சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் அது வந்து ஃப்ரீசர் அந்த ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொட்டீனா இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த டைம் டேபிள் உங்களோட சப்ஜெக்ட்ல இருந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறவங்கள கொஞ்சம் பிரேக் பண்றதுக்காக ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்லயே டோட்ல இருந்து ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்த வீக்ல, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2-3 வீக் அப்புறமா தான் நான் மீட் பண்றேன். கரெக்டா? சோ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்காங்க. கிரவுத் லேப் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நடத்தும் போது கொஞ்சம் தான் இருந்தீங்க. இன்னைக்கு புதுசா நிறைய பேர் நான் பாக்குறேன். ரீசன் என்னன்னா அந்த டைம் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்க. கரெக்டா? ஃபைனல் இயர்ஸ். சோ வாட் இஸ் கிரவுத் லேப், இதுல என்ன நடக்குது, இது எதுக்காக இந்த சிலபஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே நமக்கு வந்து ஒன் செகண்ட் கொஞ்சம் ஒரு பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டைம் பத்தாது ஆக்சுவலா. அதனால எப்பவுமே நம்ம கேம் பண்புலயே போனோம்னா இந்த கிரவுத் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க நீங்க புதுசா வந்துருக்காங்க. முதல்ல கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி என்னன்றது சொல்றேன். பட் ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் வேணும். எங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் டோட்டலே சப்மிட் பண்ணணும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுடைய இண்டிவிஜுவல் கிரவுத்னாலே நேம் தெரியும். உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது எந்த அளவுக்கு கிரவுத் ஆயிருக்குன்றத அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் போட்டு சப்மிட் பண்ணணும். புரியுதா விஷயம்? சோ எல்லாருமே அதை கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு வேண்டாம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆக்சுவலா நான் வரும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்க நான் எல்லாருமே இப்ப புதுசா பாக்குறதுனால நீங்க அட்லீஸ்ட் இந்த ரிவிஷன் கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களோட மைண்ட் செட் பண்ணிக்கோ. எல்லாருமே உங்களோட இந்த ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். எத்தனை பேர் கையில வந்து பெண் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து மைக் வேணாம், மைக்ல வந்து முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு பேப்பர் தரேன். அதுல அட்லீஸ்ட் என்ன செய்யலாம், நான் கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டியை எனக்கு எழுதி கூட கொடுக்கலாம். ஏன்னா நான் கண்டிப்பா இதை என்ன செஞ்சாங்கன்னா நோட்ல சப்மிட் பண்ணணும். புரியுதா? எழுதுறதுன்னா நிறைய பக்கமா பேராகிராஃப் எல்லாம் கிடையாது. சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நான் என்னன்றது சொல்றேன். கண்டிப்பா வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா உங்களுடைய கிரவுத் லெவல் ஒரு லெவல் அதிகமா தான் இருக்கணும். கண்டிப்பா குறையாது. அந்த ஒரு கோப் மட்டும் இருக்கணும். புரியுதா? சோ வாட் இஸ் கிரவுத் பார்க்கலாம். இல்ல யாராவது தமிழ்ல வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகல, தமிழ் லாங்குவேஜ் சுத்தமா புரியலன்ற மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இண்டிவிஜுவலா கொஞ்சம் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா கூட நீங்க தனியா என்ன வந்து மீட் பண்ணிடுங்க. அல்லது நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முதல்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டே தமிழ்ல சொல்றேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரீச் ஆகணும்ன்றதுனால தமிழ் இருக்கு. ஓகே, நியூ கமர்ஸ் லிசன். What is growth lab? So standard operating procedure. Growth lab, integrated learning experience, ILE. சரியா? integrated learning experience course oda name growth lab. செமஸ்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டர் வரைக்குமே இருக்கு. ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே உங்களுடைய பர்சனல் அந்த கிரவுத் லெவல் எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு செமஸ்டர் எண்ட்லயுமே நம்ம என்ன செய்யணும், இத கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணணும். சோ உங்களுக்கு டியூரேஷன் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 30 periods. ஸ்கில் ஏரியா செல்ஃப் டிஸ்கவரி. ஃபர்ஸ்ட் பாயிண்டே புரியுதா? செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னா என்னது? டிஸ்கவரி சேனல் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதுல செல்ஃப் டிஸ்கவரினா என்ன வரும்? ஹரிஹரன், செல்ஃப் டிஸ்கவரினா என்ன அர்த்தம்பா? டிஸ்கவரின்றது ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவரி சேனல்ல நீங்க சொல்ற சிங்கம், புலி எல்லாமே வரும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது முன்னாடி வைல்ட் எல்லாம் வரல. வைல்ட் அனிமல் அல்லது ஒரு இன்ஸ்டிங்க்ட் அந்த ஒரு பிளேஸ் இல்ல. செல்ஃப்ன்றது என்னது? செல்ஃப்னா யாரு? நீங்க தான். யுவர் செல்ஃப். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிய டிஸ்கவர் பண்றதுதான் என்னது? செல்ஃப் டிஸ்கவர். நெக்ஸ்ட்
ஹாபிட் ஃபார்மேஷன். ஹாபிட்